ரைட் பே. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அதில் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பொட்டென்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல், அந்த கொஷின் பேச போகிறோம். அதுக்கப்புறமா ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் பேச போகிறோம். தென் கெப்பாசிட்டர்ஸ் பற்றி பேச போகிறோம். கற்றுக்கலாமா? ஓகே. Potential due to an electric dipole. Potential due to an electric dipole. Erin, good evening, man. Jerome, good evening, man. Joshua. Good evening, sir. Good evening. Right, man. Monica SK, good evening, man. Good evening, sir. Right, man. தபாஷிகா கிளாஸ் கவனிமா, போகும்போது பேசலாம். நீ கேட்டதெல்லாம் சென்ட் பண்ணிட்டேன் பாஸ். Okay, sir. Right. Potential due to an electric dipole. An electric dipole. ஒரு பிரமாதமான 5 மார்க் கொஷின். நான் அப்படியே பிச்சு வச்சிருந்த கொஷினை ரொம்ப ஈஸியாக உனக்கு புரியும். இன்னொரு டைம் நீ பார்க்கவே வேண்டாம், என்னால் அதை ரொம்ப அடித்து சொல்ல முடியும். நீ நல்லா கவனிச்சுன்னா ஒரு பேப்பர் எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு இல்லை கண்ணை திறந்துக்கிட்டு கடகடன்னு எழுதிடலாம். பொட்டென்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். ஒரே ஒரு சார்ஜ் தான் என்கிட்ட இருக்கு. இந்த ஒரு சார்ஜால பொட்டென்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா நேற்று கற்றுக் கொடுத்தேன்? Q/4πε0R. சரி, டைபோல்னா எங்களுக்கு தெரியும், 2 சார்ஜ் இருந்தால் தான் சார் அது டைபோல். -Q + Q செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2D. சில புக்கில் 2A போட்டிருப்பாங்க, சில புக்கில் 2R போட்டிருப்பாங்க, சில புக்கில் 2X போட்டிருப்பாங்க. உங்கள் விருப்பம் தான். பட் பெரும்பாலான புத்தகங்களில் 2Dன்னு தான் இருக்கும். அப்போ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2D. இதுக்கு பேர் டைபோல். இங்கேருந்து ஒரு டி, இங்கேருந்து ஒரு டி, அதனால 2D டைபோல். டைபோல்னா டபுள் போல், செப்பல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அன்னைக்கு சொன்னேன். ரைட்டா? இதில் நீங்கள் 3 கொஷின் சின்னதாக படிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆக்சியல் லைனில் எவ்வளோ பொட்டென்ஷியல் முதல்ல இது தெரிஞ்சுக்கோங்க. இது -Q, இந்த இடம் +Q. கரெக்டாக இந்த பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் இல்லை, இந்த பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரியில் எவ்வளோ இருக்கும்? எனி பாயிண்ட்ல எவ்வளோ இருக்கும்? இவ்வளவும் நம்ம கற்றுக்க போகிறோம். ரைட்டா? ஆக்சியல் லைன்னா இந்த இடம், இந்த இடமா. இப்போ இதனால Qல இருந்து இங்கே ஒரு பொட்டென்ஷியல், -Qல இருந்து இங்கே ஒரு பொட்டென்ஷியல், 2 பொட்டென்ஷியலையும் ஆட் பண்ண போகிறோம். நமக்கு வரப்போகிற ஆன்சர் P cos θ/4πε0R³ இப்போ வரப்போகுது கொஞ்ச நேரத்தில். சரி, R² வரப்போகுது. θ 0வா இருந்தாலும் θ 180 இருந்தாலும் P/4πε0R² வரப்போகுது. நான் என்ன கொஷின் உள்ளார போகல, என்ன நடக்க போகுதுன்னு உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். θ 0ன்னா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட் இல்லை, இந்த பாயிண்ட், இது 0, இந்த இடம் 180. θ 0வா இருந்தாலும் 180 இருந்தாலும் அது ஆக்சியல் லைனு. ஆக்சியல் லைன்ல P/4πε0R². ஈக்குட்டோரியல் லைன்னா என்னங்க சார்? ஈக்குட்டோரியல் லைன் எக்ஸாக்டா 90 டிகிரி. இப்போ இங்க ஒரு டைபோல் இருக்கு, -Q + Q செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். எங்க இருக்கு பாருங்க, பாயிண்ட் P இங்க இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்ல இந்த டைபோலால எவ்வளவு பொட்டென்ஷியல்? +Qவால பொட்டென்ஷியல் எவ்வளோ? V = Q/4πε0R. இந்த டிஸ்டன்ஸ் நான் ஒரு பேஜுக்கு R எடுத்துக்கிறேன். இது V1 எடுத்துக்கிறேன். -Qவால இங்க எவ்வளவு பொட்டென்ஷியல்? V2 Q/4πε0R. நான் நேத்து உங்களுக்கு என்னப்பா கத்து கொடுத்தேன்? பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் பயன்படுத்துங்க, மைனஸா இருந்தா மைனஸ் பயன்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்தனா? பிளஸ்ஸா இருந்தா பிளஸ், மைனஸா இருந்தா மைனஸ். ரைட். ஸோ வேணு, பத்மாஷினி, ஹர்ஜிதா, எல்லாருக்குமே அகைன் குட் ஈவினிங். செகண்ட் கிளாஸ் கவனி. ஸோ டோட்டல் பொட்டென்ஷியல் V1 + V2, V1 + V2. அப்போ +Q - Q கேன்சல் டு ஈச் அதர் 0. நீங்க நல்லா கத்துக்க வேண்டியது, ஈக்குட்டோரியல் லைன்ல டைபோலால பொட்டென்ஷியல் 0. ஈக்குட்டோரியல் லைன்ல டைபோலால பொட்டென்ஷியல் 0. ஆக்சியல் லைன்ல 0வா ஆகாது, ஈக்குட்டோரியல்ல மட்டும்தான் 0 ஆகும். ரைட்டா? பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இப்போதான் அந்த டெரிவேஷனுக்குள்ளார நம்ம போக போறோம். பொட்டென்ஷியல் டியூ டு an electric dipole at any point. எனி பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் எவ்வளோ? ஜென்ரலா ஒரு ஈக்குவேஷன் போட்டு அங்கிருந்து θ 0ன்னு கொடுத்தா ஆக்சியலுக்கு போயிடலாம். θ 180 கொடுத்தாலும் ஆக்சியல் தான், 90ன்னு கொடுத்தாதான் ஈக்குட்டோரியல். கத்துக்கலாமா?
டெரிவேஷன் எப்படி போறேன்னு பாருங்க. ஒரு டைபோல் டிரா பண்ணிக்கோங்களேன். நான் சொல்ல சொல்ல அப்படியே எல்லாமே உங்க காதுல விழணும், பர்மனண்டா பதிஞ்சிடணும். மைனஸ் கியூ பிளஸ் கியூ செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2D. எனி பாயிண்ட் வந்து நான் எங்க எடுத்துக்கிறேன்னா இங்க எடுத்துக்கிறேன். என் விருப்பம் தான், எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க எடுத்துக்கிறேன். இந்த டைபோலுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். ஏபின்றது எலக்ட்ரிக் டைபோல். மைனஸ் கியூல இருந்து இந்த பாயிண்ட் பி வந்து R1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பிளஸ் கியூல இருந்து இந்த பாயிண்ட் வந்து R2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த இடம் R டிஸ்டன்ஸ், சென்டர் O, இது ஒரு டி, இது ஒரு டி, இந்த இடம் தீட்டா. பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏபி தான் பெருசா இருக்கு பிபியை விட, ஒத்துக்கிறீங்களா? ஏபி எங்க இருக்கு பாருங்க, டோர் இருக்கு பாருங்க. ஏபி லைன் டோர் இருக்கு பாருங்க, டிரா பண்ற பாருங்க. ஏபி லைனை விட பிபி லைன் சின்னதா இருக்கு. கரெக்டா இங்க ஒரு லைன் டிரா பண்ணா, பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணா, இப்ப இங்க இருக்கு பாத்தீங்களா, நான் ஒரு கோடு போடுறேன்ல, என்ன பேர் வைக்கலாம், ஏபி சின்னு வச்சுக்கலாமா? சிபியும் பிபியும் ஈக்குவல் ஆகுதா பாருங்க. சில இருந்து பியும் பில இருந்து பியும் ஈக்குவல் ஆயிடும். அப்ப இது எக்ஸ்ட்ரானா R1 மைனஸ் R2. டோட்டல் R1, இந்த R2 மைனஸ் பண்ணா மீதி இருக்கும், இதான் எக்ஸ்ட்ரா R1 மைனஸ் R2. சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. பை இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க ஏசின்னு போட்டுக்கோங்க, R1 மைனஸ் R2. ஷியரா அது 90 டிகிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நாங்க என்னங்க சரி எழுதணும்? பொட்டென்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். பொட்டென்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜால எவ்வளவு பொட்டென்ஷியல், நெகட்டிவ் சார்ஜால எவ்வளவு பொட்டென்ஷியல். பா ஒரே நிமிஷம் பென் எழுதல, டக்குன்னு வந்துடுறேன். உனக்கு எதுவும் தெரியாது, ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் செக் பண்ணிக்கோ, என்டையர் ஸ்கிரீன் போட்டிருக்கேன் பாருங்க. வேற பதில் சொல்லுங்க. ஸ்கிரீன் கிளியரா? எஸ் சார். ரைட். ஸோ சிபி ஈக்குவல் டு பிபிஎல். பொட்டென்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜால பொட்டென்ஷியலை நான் V1 எடுத்துக்கிறேன். உங்களால உணர முடியும், மைனஸ் கியூ பை 4 எப்சிலான் நாட் R1. ஏன்னா ஏபியோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஏபியோட டிஸ்டன்ஸ் டோட்டலா R1. கத்துக்கிட்டீங்களா? பொட்டென்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ பை 4 எப்சிலான் நாட் R1. ஆமா சார். பொட்டென்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவு? V2 பிளஸ் கியூ பை 4 எப்சிலான் நாட் R2. டயக்ராம் வாங்க. டயக்ராம்ல பில இருந்து பி வரைக்கும் R2 கத்துக்கிட்டோம் சார். டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும், அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும்னா V1ஐயும் V2வையும் ஆட் பண்ணணும். இது மூணாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, செகண்ட் தெரிஞ்சிருச்சு, டயக்ராம் தெரிஞ்சிருச்சு. V1க்கு மைனஸ் கியூ பை 4 எப்சிலான் நாட் R1, V2க்கு கியூ பை 4 எப்சிலான் நாட் R2. ஆமாங்க சார். காமன் டேர்மை தூக்கி வெளில போடுங்க. கியூ பை 4 எப்சிலான் நாட் வெளில தூக்கி போடுங்க. டெரிவேஷன் எப்படி வேணாலும் போடலாம். இப்போ இருக்கிறதுல ஈஸியஸ்ட் மெத்தட் தான் கொண்டு வந்திருக்கேன் சார். பாசிட்டிவ் வந்து 1/R2, நெகட்டிவ் வந்து 1/R1. அப்ப இப்படி எழுதலாம், q by 4 எப்சிலான் நாட் 1/R2 மைனஸ் 1/R1. ஆமா. அடுத்த ஸ்டெப்ல q by 4 எப்சிலான் நாட் R1 மைனஸ் R2 by R1 into R2. ஒத்துக்கிறீங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், மேல R1 மைனஸ் R2. ரைட்டா? ஸோ இப்போ டயக்ராம்ல இருந்து நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இங்க உனக்கு புரியுதான்னு பாரு. எல்லாருமே வேற கலர் எடுத்துக்கிறேன். இந்த இடம் பாருங்க, இந்த ரவுண்ட் பாருங்களேன். தீட்டா இங்க இருக்கு, தீட்டா இங்க இருக்கு. ரைட். இங்க இருந்து காஸ் தீட்டா. அட்ஜசன்ட் சைடு R1 மைனஸ் R2. ஹைபாக்சிஸ் AB, குழப்பிக்காத. காஸ் தீட்டா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாக்சிஸ்.
அப்ப இங்க இருந்து R1 மைனஸ் R2 வேணும்னா ஏபி காஸ் தீட்டா. கத்துக்கிட்டீங்களா? ஏபிக்கு பதிலா டைபோலோட டிஸ்டன்ஸ் 2D. அப்ப R1 டிஃபரன்ஸ் R2, R1 மைனஸ் R2னாலே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும்னா 2D காஸ் தீட்டா தான் ஞாபகம் வரணும். R1 மைனஸ் R2, இதோ பாருங்க இந்த இடம், இந்த R1 மைனஸ் R2 இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் ஷியரா 2D காஸ் தீட்டான்னு வரணும். அது எப்படி வந்தது நான் போட்டிருக்கேன். அங்கிருந்து நம்ம போறது இங்க வந்துருங்க. V equal to Q by 4 pi epsilon naught, மேல 2D cos theta, கீழே R1 into R2, இப்படியே இருக்கட்டும். இதோ முடிச்சு நம்ம லாஸ்ட் ஸ்டெப் வந்தாச்சு. சரி, ஏற்கனவே Qயும் 2Dயும் ஒன்னா சேர்த்துட்டா அது Pன்னு மாறிடும். ஆல்ரெடி காஸ் தீட்டா இங்க இருக்கு. கீழே 4 pi epsilon naught. R1ம் R2வும் ஒருவேளை நான் ஈக்குவலா எடுத்துக்கிட்டா அது ஆரா மாறிடும். R1ம் R2வும் ஈக்குவல். பக்கத்துல இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்க சொல்றாங்க. R1ம் R2வும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்க சொல்றாங்க. அப்ப R1 ஈக்குவல் டு R2, அப்ப Rன்னு ஆயிடுச்சு. அதனால டினாமினேட்டர் டேர்ம் R ஸ்கொயரா மாறிடுச்சு. ஃபைனலா நீங்க தேடி வந்தது பொட்டென்ஷியல் டியூ டு an electric dipole P cos theta by 4 pi epsilon naught R ஸ்கொயரு. என்ன எடுத்தது இந்த ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பொட்டென்ஷியல்னாலே பை ஆர் ஸ்கொயர் வரணும். டைபோல்னா, சார்ஜ்னா வெறும் ஒரு சார்ஜ் மட்டும் அப்படின்னா Q by 4 pi epsilon naught R வரணும். இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் எண்ட் ஆஃப் த செஷன் நாளைக்கு முடியும் பொழுது கடைசி 10 நிமிஷம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும், டைபோலால எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஆக்சியல் எவ்வளோ, ஈக்குட்டோரியல் எவ்வளோ, சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு, தென் சார்ஜால பொட்டென்ஷியல், டைபோலால பொட்டென்ஷியல், எதுக்கெல்லாம் ஸ்கொயர் வரும், எதுக்கெல்லாம் கியூப் வரும், காஸ்லால இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேஜ் மாதிரி எழுதி தரேன். அது ஒரு டைமா ஃப்ரீயா இருக்கும்போது ஞாபகப்படுத்தி பார்த்து படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ பொட்டென்ஷியல் பி காஸ் தீட்டா பை 4 பை எப்சிலான் ஆர் ஸ்கொயர் டெரிவேஷன் முடிஞ்சுது. 4 மார்க் எழுதிட்டீங்க. அந்த 5வது மார்க்குக்கு நாங்கள் என்ன சார் எழுதணும்? தீட்டா 0, தீட்டா 180 அப்படின்னா நீங்களா புரிஞ்சுக்கணும் அது ஆக்சியல் பாயிண்ட். ஆக்சியல் என்ன அர்த்தம்? ஒரு டைபோல் இருக்குன்னா அதோட ஆக்சிஸ்லே ஏதாவது ஒரு பாயிண்ட், ஒன்று இந்த பக்கம் இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் இருக்கலாம். தீட்டா 0, தீட்டா 180 ஆக்சியல். அப்ப V equal to P cos P by 4 pi epsilon naught R ஸ்கொயரு. தீட்டா 0, தீட்டா 180. ஒருவேளை தீட்டா 90 இருந்தா V equal to P cos 90 by 4 pi epsilon naught R ஸ்கொயர். சார் cos 90 எங்களுக்கு நல்லா தெரியும் 0. இப்போ நான் முன்னாடி ஒரு டெரிவேஷன் போட்டு காமிச்சேன்ல, இங்க மைனஸ் Q இருக்கு, இங்க பிளஸ் Q இருக்கு. இந்த பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் எவ்வளோ? 0. கத்துக்கிட்டீங்களா? பொட்டென்ஷியல் 0. அப்ப ஈக்குட்டோரியல் பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் 0. அவங்க என்ன கேட்பாங்கன்னா எனி பாயிண்ட் டெரிவேஷன் கேட்டாங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னா V equal to P cos தீட்டா by 4 pi epsilon naught R ஸ்கொயர்னு பிரமாதமா கத்துக்கணும். ரைட்டா? செஷன் முடிஞ்சதும் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் கடகடன்னு நீயா ஒரு டைம் எழுதி பார்த்துரு. இந்த கொஸ்டின் தான், எனி பாயிண்ட் கொஸ்டின் தான். சொல்ல சரி, AC is equal to R1 minus R2. ஏசிக்கு பதிலாக R1 minus R2 அதானே? ஆமாம் சார். காஸ் தீட்டாவுக்கு என்னப்பா ஃபார்ம்ல? adjacent by hypotenuse. adjacent by hypotenuse. இப்போ இந்த டயகிராம்ல adjacent யார் பாருங்க? இப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவலா தானே இருக்கும். ஆமாம் சார். அப்படின்னா adjacent இந்த இடம் R1 டிஃபரன்ஸ் R2, ஹைபாத்தசிஸ் AB, இது ஆப்போசிட். இப்போ காஸ் தீட்டாவுக்கு R1 டிஃபரன்ஸ் R2 இல்ல R1 மைனஸ் R2 பை AB. அப்ப இங்க இருந்து தான் R1 டிஃபரன்ஸ் R2 தான் AB காஸ் தீட்டான்னு வந்துடும். ஏபிக்கு பதிலாக தான் 2D காஸ் தீட்டான்னு வந்துடும். கத்துக்கிட்டீங்களா? எஸ் சார். இது வேற மாதிரி ஒரு டெரிவேஷன் இருக்கு, ஸ்டேட் போர்ட் டெரிவேஷன். அது என்னடான்னா வளவளன்னு போகும், பெருசா போகும். பட் NCERT டெரிவேஷன் இப்படிதான் இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட், ஒரே நிமிஷம். அடுத்தது
இந்த டெரிவேஷனும் ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு நைட்டே உட்காந்து எழுதி பார்த்துட்டு உனக்கு ரொம்ப நல்லது. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். எப்போ பார்த்தாலும் இதில் ஒரு 1 மார்க் கேட்டுனே இருப்பாங்க. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னா என்னங்க சார்? சொல்லித்தரவா? நல்லா கற்றுக்கிறீங்களா? ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். கவனி. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். இதில் ஒரு ட்ரிக்கியான ஒரு 1 மார்க் இருக்கு. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்ல பொட்டென்ஷியல் சேமா இருக்கும். பொட்டென்ஷியல் சேம் அட் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்ல கரெக்டா அந்த சர்ஃபேஸ்ல பொட்டென்ஷியல் சேமா இருக்கும். சரி, இல்ல சரியா புரியல, நல்லா சொல்லி கொடுங்களேன். But if the charge is positive, direction of electric field radially outward. டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் உங்க எல்லாருக்குமே தெரியுது, ரேடியலி அவுட்வர்ட். நான் என்ன பண்றேன், ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு சின்ன டயக்ராம் ஒன்று டிரா பண்றேன். அதாவது ஒரு சர்க்கிள் ஒன்று டிரா பண்றேன். இந்த மாதிரி ஆர் டிஸ்டன்ஸ், இது R1 டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். R1 டிஸ்டன்ஸ்ல ஒரு டயக்ராம், ஒரு சர்க்கிள் ஒன்று டிரா பண்றேன். உங்களுக்கு தெரியுதா, இந்த பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் Vனா இந்த பாயிண்டோட பொட்டென்ஷியலும் V தான், இந்த பாயிண்டோட பொட்டென்ஷியலும் V தான், இந்த பாயிண்டோடதும் V தான், இந்த பாயிண்டோடதும் V தான். அப்ப என்ன அர்த்தம், பொட்டென்ஷியல் இஸ் சேம் எவ்ரிவேர். அந்த இடத்துல, அந்த எவ்ரிவேர்னு சொல்லக்கூடாது, பொட்டென்ஷியல் இஸ் சேம் அட் பர்டிகுலர் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்ல மட்டும் பொட்டென்ஷியல் சேமா இருக்கும், அந்த சர்ஃபேஸ்ல மட்டும் பொட்டென்ஷியல் சேமா இருக்கும். சார் ஓரளவுக்கு புரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். ஒருவேளை சர்க்கிள் இங்க போடுறேன், R2 ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன், இப்படி போட்டிருக்கேன். இந்த இடம் R2 ரேடியஸ். இங்க பொட்டென்ஷியல் V1 இருக்கும், இங்கே V1 இருக்கும். அப்ப இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லா பொட்டென்ஷியல் சேமா தான் இருக்கும். ஆனா இந்த பொட்டென்ஷியலும் வேற. அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல இருக்கிற பொட்டென்ஷியலும் செகண்ட் சர்க்கிள்ல இருக்கிற பொட்டென்ஷியலும் வேற. அந்தந்த சர்க்கிள்ல பொட்டென்ஷியல் கரெக்டா இருக்கும். அப்ப பொட்டென்ஷியல் அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ்ல மட்டும் சேமா இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரு ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். கத்துக்கிட்டீங்களா? இது கூட முக்கியம் இல்லை, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல ஒரு சார்ஜ் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் நகர்த்தணும்னா எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு யாருக்கா தெரியுமா? சும்மா ட்ரை பண்ணு. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல சூப்பரா சொல்லிட்டீங்க. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் 0. இதுதான் கேட்ட क्वेश्चन ஆல்ரெடி. சார் நம்ப மாட்டோம், ஒழுங்கா சொல்லுங்க. இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டா, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டா, ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல ஒரு சார்ஜ் ஏல இருந்து நான் பிக்கு நகர்த்தணும். இந்த பிளாக் லைன் பாருங்க, அந்த ரெட் சர்க்கிள்ல பிளாக் லைன் பாருங்க, ஏல இருந்து பிக்கு நகர்த்தணும். நான் எவ்வளவு ஒர்க் பண்ணணும் சார்? V = W/Q ன்னு தெரியும், W = V × Q ன்னு தெரியும். Vக்கு பதிலா ஃபைனல் பொட்டென்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல், which mean பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், into Q. அப்ப VAவும் VBயும் ஈக்குவல் தானே சார்? ஏன் VAவும் VBயும் ஈக்குவல்? ஏன்னா அது ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல இருக்கு. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னாலே அந்த சர்ஃபேஸ்ல பொட்டென்ஷியல் சேமா தான் இருக்கும். அப்ப VA = VBனா ஒர்க் டன் எவ்வளோ? 0. அப்ப மறந்துடாதீங்க, அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் 0 எங்க? ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல ஒரு சார்ஜ் நகர்த்துறதுக்கு நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் 0. உங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு உனக்கு சம்பளம் உண்டா? இல்ல. அந்த மாதிரிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ளாரே ஒர்க் பண்றதுக்கு, போய் தட்டை எடுத்துருவா, வேற ஏதாவது பண்ணு, துணி துவைச்சு போடு, எது பண்ணாலும் அது சேலரி கிடையாதுன்னு. அந்த மாதிரி ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல ஒரு சார்ஜ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும்னா கண்டிப்பா ஒர்க் டன் 0வா தான் இருக்கும். ரைட் பை. இப்ப யாராவது வேற பதில் சொல்லுங்க. ஒருவேளை இந்த பிங்க் சர்க்கிள்ல இருக்கிற சார்ஜ ரெட் சர்க்கிளுக்கு கொண்டு வரணும், இப்போ ஒர்க் டன் என்னவா இருக்கும்? ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 0? அதை மட்டும் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பிங்க் சர்க்கிள்ல இருந்து ஒரு சார்ஜ ரெட் சர்க்கிளுக்கு நான் நகர்த்தணும், அப்போ ஒர்க் டன் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா வேற வேற பொட்டென்ஷியல், முன்னாடி இருக்கிற பொட்டென்ஷியல் V, பின்னாடி இருக்கிற பொட்டென்ஷியல் V1. அப்ப V1 - V, இது வேற பொட்டென்ஷியல், இது வேற பொட்டென்ஷியல். கண்டிப்பா நீ ஒர்க் பண்ணாம தான் நவுத்த முடியும். அட் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்
ஒர்க் டன் 0. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் இல்லைன்னா ஒர்க் டன் நாட் ஈக்குவல் டு 0. கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி சார் இருக்கும்? இது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு இதையும் ஒழுங்கா படிங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும், பிளேன் மாதிரி இருக்கும். இது ஒரு ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். இது அடுத்த ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். இந்த இடம் அடுத்த ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். நல்லா கத்துக்கோ. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்கு பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலர் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எத்தனை டைம் வேணாலும் படி, மறந்துடாது. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் ஒண்ணுக்கு ஒன்று பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அப்ப இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லா ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும் V. செகண்ட் சர்ஃபேஸ் ஃபுல்லா ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும் V1. தேர்ட் சர்ஃபேஸ் ஃபுல்லா ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும் V2. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பொட்டென்ஷியல் வேற, இந்த பொட்டென்ஷியல் வேற, இந்த பொட்டென்ஷியல் வேற. ஆனா இதுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஒரே பொட்டென்ஷியல். செகண்ட் இதுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஒரே பொட்டென்ஷியல். இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஒரே பொட்டென்ஷியல். The potential is same at particular surface. அதுதான் equipotential. Amount of work done 0 in equipotential surface. equipotential surface இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். ரைட்டா? அடுத்தது ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் நல்லா படிச்சுக்கோ. பொட்டென்ஷியல் சூப்பராக சொல்லி கொடுத்துட்டேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி கற்றுக் கொடுத்துட்டேன், டைபோலில் டெரிவேஷன் போட்டுட்டேன், ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் 1 மார்க் பேசிட்டேன். ஸோ அதோட அந்த ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடியுது. அடுத்தது நீங்கள் வர வேண்டிய இடம் கெப்பாசிட்டர். போயிடலாமா? இதில் நிறைய ஏமாத்துற கொஷின், புது புது கொஷின்லாம் சூப்பராக கற்றுக்க போகிறீங்க. ரைட்டா? இப்போ ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துடும், ஒரு நிமிஷம். அவ்வளோ நேரம் ஆகுது, 10 செகண்ட் தான். நிறைய கால் வந்துகிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. ஓகே பா, கெப்பாசிட்டர் போயிடுமா? இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியர் தானே? ஏரியில இருந்து வேணும் வரைக்கும். ஸோ பொட்டென்ஷியல் ஃபுல்லாக கற்றுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். கெப்பாசிட்டர்ஸ் இதில் நிறைய சீரிஸ் பேச போகிறோம், பேரலல் பேச போகிறோம், டயலக்ட்ரிக் பேச போகிறோம், அதுக்கப்புறம் டயலக்ட்ரிக் ஸ்லாப்ல சீரிஸ் அண்ட் பேரலல் பேச போகிறோம். நம்ம நினச்ச மாதிரியே கரெக்டாக 7:30 இதை முடிக்கணும்னு நினச்சிருந்தோம், முடிச்சிட்டோம். தென் ரிமைனிங் ஹாஃப் அன் ஹவர் கெப்பாசிட்டர் பிரமாதமாக கற்றுக்கலாமா? ரைட். ஒரு நல்ல கலரே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப நாளாக தேடினே இருக்கேன். இன்னும் ரொம்ப திக்காக இருக்குது, இல்லை 1 இருக்குது, 1.5 இருக்குது, 1.25 அந்த மாதிரி தான் எழுதுறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே, கெப்பாசிட்டர்ஸ். கெப்பாசிட்டர்னாலே இட் இஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். தலை மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்கா? சரி, தலை மேலே இல்லை, சீலிங்கில் ஃபேன் ஓடிட்டு இருக்கான்னு பேர் மேலே. ஸோ அதில் இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபேன்லலாம் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓடுற ஃபேன்லலாம் ஒரு ஒயிட் கலரில் ஒரு டப்பா மாதிரி இருக்கும். ஒயிட் கலரில் ஒரு டப்பா மாதிரி இந்த மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு பேர் கண்டென்சர்னு சொல்லியிருப்பாங்க. டைரக்ட் கேள்வி சொல்லுவார், கண்டென்சர். கண்டென்சரோட சரியான பேர் தான் கெப்பாசிட்டர்ஸ். அது இருக்கிறதுனால தான் ஃபேன்லாம் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். அது எனர்ஜியை வாங்கிட்டு கண்டினியூஸ் சப்ளை பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லேயும் இவனும் ஒரு ஆள், முக்கியமான ஆள். அதுவும் இந்த பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தவிர்க்க முடியாத ஒரு ஆள் தான் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில். ரெசிஸ்டாரு, கெப்பாசிட்டரு, இண்டக்டாரு, டயோட்ஸு, இவங்க எல்லாத்துமே இருந்தால் தான் அது ஒரு சர்க்கியூட்டு. இப்போ கெப்பாசிட்டர் இஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? அது உருவங்கள் மாறுபடலாம். ஒரு வேளை வந்துட்டா ஒரு 5 ருபீஸ் இருந்ததுன்னா எங்கேயாவது ஷாப் போகும்போது ஒரு எலக்ட்ரானிக் கடையில் போய்ட்டு அண்ணா ஒரு கெப்பாசிட்டர் கொடுங்கன்னு கேட்டுப்பாரு. அவர் விதவிதமாக கெப்பாசிட்டர் எடுத்து காட்டுவார். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், கெப்பாசிட்டர் இருக்கும். அதை உடச்சி பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு தான் கொட்டும். ரைட்டா? அது காரணம் அதை பின்னாடி சொல்கிறேன். அது எல்லாமே டயலக்ட்ரிக். கெப்பாசிட்டர்ஸ் ஒரே ஒரு பிளேட் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஹேவிங் எ சார்ஜ் பாசிட்டிவ் Qன்னு எடுத்துக்கிறேன். சார் விக்கு பதிலாக Q/4πε0Rன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப Q இருந்தாலே V இருக்குமா? ஆமா. அப்ப Q இருந்தாலே V இருக்கும். அப்ப Qவும் Vயும் சொந்தக்காரங்களா சார்? ஆமாங்க. Q is directly proportional to V.
புரிஞ்சிருச்சு சார். நிறைய சார்ஜ் கொடுத்தா நிறைய பொட்டென்ஷியல் வரும், கம்மியான சார்ஜ் கொடுத்தா கம்மியான பொட்டென்ஷியல் வரும். Q is directly proportional to V. Q equal to some constant into V. யார் இந்த கான்ஸ்டன்ட்? C. கெப்பாசிட்டன்ஸ், இவன் தான் கான்ஸ்டன்ட். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப், நல்லா கத்துக்கோ, 2 பிளேட் போட்டா கெப்பாசிட்டர்னு எழுது, ஒரு பிளேட் போட்டா கண்டக்டர்னு எழுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாப்பா? இப்ப நான் ஒரு பிளேட் வச்சு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். அப்போ Q equal to CV. யாரை தேடி போயிட்டு இருக்கும்? C தேடி போயிட்டு இருக்கும். Cக்கு பதிலா Q by V, Q by V. சார்ஜுக்கு ஒரு கூலும், Vக்கு ஒரு வோல்ட். கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் கூலும் வோல்ட் பவர் மைனஸ் ஒன்னா சார்? ஆமா, அது எங்களுக்கு சொல்றதுக்கே பிடிக்கல சார். வேற ஏதாவது நல்ல யூனிட்டா சொல்லுங்களேன். ஃபாரட், ஃபாரட், 1 ஃபாரட். அப்ப யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஃபாரட். ஃபாரட் ரொம்ப பெரிய யூனிட், அதனால அது பெருசா சம்போட கொடுக்க மாட்டாங்க. மைக்ரோ ஃபாரட், மில்லி ஃபாரட், நானோ ஃபாரட் அப்படிதான் கொடுப்பாங்க. அப்ப இனிமேல் ஒரு மைக்ரோ ஃபாரட்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா 10⁻⁻6 ஃபாரட்னு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஒரு மில்லி ஃபாரட்னு கொடுத்துருந்தாங்கன்னா 10⁻⁻3 ஃபாரட்னு சொல்லுங்க. ஒரு நானோ ஃபாரட்னு சொல்லியிருந்தாங்கன்னா 10⁻9 ஃபாரட்னு சொல்லுங்க, -9. ஒரு பிக்கோ ஃபாரட்னு சொல்லியிருந்தாங்கன்னா 10⁻−12 ஃபாரட்னு சொல்லுங்க. அவங்க கொஷின்ல என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தி தான் சம்ம போடணும். ஒரு ஃபாரட் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க, இருக்கிறதுலே பெரிய வேல்யூ இது. நீங்க கடையில போயிட்டு அந்த 5 ரூபீஸ் கொடுத்து ஒரு கெப்பாசிட்டர் வாங்கினீங்கன்னா அது எல்லாம் மைக்ரோ ஃபாரட்ல தான் பார்ப்பீங்க. ரொம்ப கம்மியான வேல்யூவா இருக்கும் மைக்ரோ ஃபாரட், 10⁻⁻6 ஃபாரட் அந்த மாதிரி. அப்ப C equal to Q by V, ரைட்டா? ஸோ உங்களை ஏமாத்த போறேன், ரெடியா இருங்க. எதுக்கு சார்னு கேட்குறியா? கவனிங்க. C equal to Q by V. இந்த ஈக்குவேஷனை பார்த்ததும் C is directly proportional to Q. ஆமாங்க சார். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் Q by V. ஆப்ஷன் 4 நன்னு. ஸோ 1, 2, 3, 4 இது பார்த்ததும் டிக் பண்ணுங்க. எது ரொம்ப சரியா இருக்கும்? கெப்பாசிட்டர் இஸ் டிபெண்ட்ஸ். கொஷின் பேரு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் இஸ் டிபெண்ட்ஸ். டிபெண்ட்ஸ். நன்னா சார். நன்னு சார். None. ஏன்பா நன்னு? ஒரு இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ். அவ்வளவுதான், ரொம்ப அழகா சொன்னேன். இங்க பாருங்களேன், எல்லாரும் பார்த்ததும் C equal to Q by V, அதனால C is proportional to Q by Vன்னு தப்பா நினைச்சிராத. Qவும் Vயும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரு கூலும் கொடுத்தீங்கன்னா இங்க 1 வோல்ட் வரும், 2 கூலும் கொடுத்தீங்கன்னா 2 வோல்ட் வரும், 3 கூலும் கொடுத்தீங்கன்னா 3 வோல்ட் வரும். ஆக மொத்தம் ஆன்சர் ஒன்னா தான் வரும். அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் யாரு பேச்சையும் கேட்க மாட்டான், சார்ஜை பத்தியும் கவலைப்பட மாட்டான், பொட்டென்ஷியலை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அப்ப C, இந்த வார்த்தையெல்லாம் நல்லா படிங்க. இண்டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட் ஆஃப் Q and V. Capacitors is independent of charge and potential. Independent of charge and potential. Capacitors is independent of charge and potential. கத்துக்கிட்டீங்களா? தெரியாம ஃபார்முலா பார்த்துக்கிட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Vன்னு தப்பா நினைச்சிராத. ஏன்னா C ஒரு கான்ஸ்டன்ட். Q என்னதான் நீ இன்க்ரீஸ் பண்ணாலும், என்னதான் நீ டிக்ரீஸ் பண்ணாலும், V நீங்க என்னதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் C மாறாது. கெப்பாசிட்டன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் பொட்டென்ஷியல். ரைட் சார், நல்லா இருக்கு. அங்கிருந்து போக போறது ஒரு பிரமாதமான 3 மார்க் டெரிவேஷன் பிளஸ் நீட் அண்ட் ஜேஇக்கான கான்செப்ட் கொஷின். அது மட்டும் இல்லாம உங்க போர்டுக்கு 2 மார்க் ப்ராப்ளம் எல்லாமே இந்த ஒரு கொஷின்ல கவர் ஆயிடும். நல்லா கத்துக்கலாமா? நேராக என்ன பார், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor. Capacitance of a parallel plate capacitor. இடம் பத்தல, நான் கெப்பான் மட்டும் போட்டுக்கிறேன். Capacitance of a parallel plate capacitor. ஒரு கெப்பாசிட்டர் எப்படி தெரியுமா இருக்கும்? மேல ஒரு பிளேட் இருக்கும், கீழே ஒரு பிளேட் இருக்கும். அப்படி இருந்தாதான் அது கெப்பாசிட்டர்.
மேல இருக்கிற பிளேட்டோட சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா கீழே இருக்கிற பிளேட்டோடது நெகட்டிவா தான் இருக்கும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் நோக்கி போகும். ஆக்சுவலா இந்த பிளேட் இப்படி போட்டா உங்களுக்கு புரியும். மேல ஒரு பிளேட் இருக்காப்ப இந்த மாதிரி கீழே ஒரு பிளேட் இருக்கா, இதுதான் கெப்பாசிட்டர். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை ஒரு எப்சிலான் நாட் சொல்லி கொடுத்தனா. அவுட் சைட்ல ஜீரோன்னு சொல்லி கொடுத்தனா காஸ்லால போன வாரம் சொன்ன பாருங்க. அவுட் சைட் த parallel பிளேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ, பெட்வீன்ல சிக்மா பை எப்சிலான் நாட். ரைட். யாரை தேடி சார் போயிட்டு இருக்கோம்? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel பிளேட் கெப்பாசிட்டர். சிக்கு பதிலா கியூ பை வி. ஆமா சார். இங்க சிக்மா யாரு? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. கியூக்கு பதிலா எங்களுக்கு சிக்மா ஏன்னு கூட தெரியும், நாங்க காஸ்லாலே படிச்சிட்டோம். விக்கு பதிலா இ டாட் டிஎக்ஸ்ன்னு தெரியும். இது எங்க படிச்சோம்? நேத்து படிச்சோம். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இ டாட் டிஎக்ஸ் மைனஸ் விட்டீங்க, நான் வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோங்க சார்? டி. பை இதெல்லாம் நான் வார்த்தையா சொல்றது நீங்க எழுதணும். ஏ இஸ் த ஏரியா ஆஃப் த பிளேட். ரெண்டு பிளேட்டை டி டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். பெட்வீன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை எப்சிலான் நாட்டு. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate Q by V. அப்ப V equal to E dot D. ஒத்துக்கிறீங்களா? V E dx க்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து D. புரிஞ்சிருச்சு சார். Vக்கு பதிலா க்கு பதிலா சிக்மா பை எப்சிலான் நாட். இங்க ஒரு D. V தனியா எழுதிட்டோம், Q தனியா எழுதிட்டோம். Qக்கு பதிலா சிக்மா A தனியா எழுதிட்டோம். Vக்கு பதிலா சிக்மா பை எப்சிலான் நாட் என்று D தனியா எழுதிட்டோம். இப்போ ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துற வேண்டியதுதான். சிக்கு பதிலா கியூ பை வி, கியூக்கு பதிலா சிக்மா ஏ, விக்கு பதிலா சிக்மா டி பை எப்சிலான் நாட். சிக்மாவும் சிக்மாவும் போயிடுச்சு, ஏ எப்சிலான் நாட் பை டி. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் parallel பிளேட் கெப்பாசிட்டர் எப்சிலான் நாட் ஏ பை டின்னு கத்துக்கணும். எப்சிலான் நாட் ஏ பை டி. எப்சிலான் நாட் யாருங்க சார்? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். எவ்வளோபா வேல்யூ? 8.854 into 10 power minus 12ன்னு கத்துக்கணும். ஏ ஏரியா, டி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். அவ்வளோதான். இந்த டெரிவேஷன் சும்மா ஒரு டைம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பிளேட் போட்டுக்கோங்க, ஏக்கு ஏரியா காமிச்சிக்கோ, டிஸ்டன்ஸ் காமிச்சிக்கோ, சென்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதிக்கோ. சிக்கு பதிலாக கியூ பை வின்னு ஆரம்பி, கியூக்கு பதிலாக சிக்மா ஏன்னு கொடுத்துரு, விக்கு பதிலாக இ டாட் டி, இக்கு பதிலாக இந்த ஈயை தூக்கிட்டு வந்து வச்சிரு, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடு, சால்வ் பண்ணால் சிக்கு பதிலாக எப்சிலான் நாட் ஏ பை டி. டெரிவேஷனை நீங்கள் கரெக்டாக பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும். உன் மூளைக்கு தெரிகிற ஃபிசிக்ஸை விட உன் கைக்கு தெரிகிற ஃபிசிக்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ நீ ரொம்ப அதிகமாக எழுதி 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 பார்த்துருக்கணும். சும்மா ரோபோ ரஜினி மாதிரி இப்படி ஸ்கேன் பண்ணிட்டு போகிறது இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற பாதி பேர்கிட்ட இருக்கிற தப்பான பழக்கம் அது. நான் படித்தா போதும் சரி, நான் போய் டேரெக்டாக எழுதிடுவேன்னா அங்கே போய் எல்லாம் மறந்து போய் நிற்கும். எழுதி பார்த்துட்டு தான் போகணும். ரைட்டா? ஸோ சி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. கொஷினை முடிச்சுட்டேன். இதில் சம் எப்படி கேட்பாங்க, கான்செப்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு சொல்றேன். கவனமாக கவனி. இப்போ ப்ராப்ளம் ஏரியா கொண்டு வாங்க. சி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஏரியா. ஆமாம் சார். இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. சரி, ஏரியா ஆஃப் த பிளேட்டு பெருசாக இருந்தால் கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன வெசல் இருக்கு, பெரிய வெசல் இருக்கு. எந்த வெசலில் அதிகமாக தண்ணி பிடிக்கும்னு கேட்டால் பெரிய வெசலில் தான் கெப்பாசிட்டி அதிகம், அதில் தான் அதிகமாக தண்ணி பிடிக்க முடியும். ஸோ ஏரியா ஆஃப் த பிளேட் அதிகமாக இருக்கிறதுனால கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டு பிளேட்டுக்கான டிஸ்டன்ஸை குறைச்சிட்டிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகிடும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் கம்மியாகணும், அதனால தான் கெப்பாசிட்டன்ஸ் இங்கே அதிகமாகும். சரி, அப்போ இந்த ஏரியா, டிஸ்டன்ஸு, இதெல்லாம் ஷேப்பு, சைஸ்ன்னு சொல்கிறதுனால கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஜாமெட்ரின்னு சொல்லலாமா? ஜாமெட்ரி ஆஃப் அ பிளேட் இல்லைனா கண்டக்டர். ஜாமெட்ரி ஆஃப் அ கண்டக்டர் முடிஞ்சு போச்சா? கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டிபெண்ட் ஜாமெட்ரி, தென் ஷேப் அண்ட் சைஸ். ஷேப் அண்ட் சைஸ் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ஜாமெட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் பொட்டென்ஷியல், டிபெண்ட்ஸ் ஜாமெட்ரி. அந்த 1 மார்க்ல கேட்டிருந்த கொஷின் இந்த இடத்துல ஆப்ஷன் 4க்கு பதிலா, நன்னுக்கு பதிலா, நான் கொஷின் பேர் என்ன? கெப்பாசிட்டன்ஸ் டிபெண்ட்ஸ். இங்கே ஜாமெட்ரி ஆஃப் அ கண்டக்டர் அண்ட் நேச்சர் ஆஃப் த மீடியம்.
இப்படி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் 4 தான் கரெக்டாக டிக் பண்ணணும். போன டைம் கேட்கும்போது அது உங்களுக்கு தெரியாதுன்றதுனால அங்கே நான் நன்னு வச்சேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கெப்பாசிட்டன்ஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கும், டிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதாவது ஜாமெட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ டிபெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா டிபெண்ட்ஸ் ஜாமெட்ரி அண்ட் நேச்சர். இண்டிபெண்டன்ட் கேட்டாங்கன்னா சார்ஜ் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ கெப்பாசிட்டன்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஜாமெட்ரி அண்ட் நேச்சர், இண்டிபெண்டன்ட், சார்ஜ் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். இது தெரியலன்னா அநியாயமாக ஒரு 1 மார்க்கு நம்ம இழந்துருவோம், அவ்வளோதான். ரைட்டா? அங்கேருந்து நம்ம போகிற இடம் ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க சார்? கான்செப்ட் சொல்லிட்டேன்னா இதில் 3 விதமான சம் கேட்குறாங்க. இப்போ போர்டுக்கும் சரி, இங்கேயும் காம்படிட்டிவ்க்கும் சரி. டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கான், டிஸ்டன்ஸை அவங்க மாற்றலையா. ஏரியா 1 இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் C1, ஏரியா 2 இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் C2. அந்த C2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது கம்பேரிசன் கொஸ்டின், உங்களுக்கு நல்லா தெரியும். C = ε0A/d. நல்லா கற்றுக்கோ. நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்க. ε0 கான்ஸ்டன்ட், டி மாறலைன்னு அவனே தெளிவாக சொல்லிட்டான். சேம் டிஸ்டன்ஸ். முதல்ல 1 மீட்டர் ஸ்கொயர் பிளேட் வைக்கிறாங்க, கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒரு 10 மைக்ரோஃபாரட். 2 மீட்டர் ஸ்கொயர் வச்சா கெப்பாசிட்டர் எவ்வளோ கம்பேர் பண்ணுறாங்க. சார் இந்த கொஸ்டின் நாங்கள் அசால்ட்டாக சால்வ் பண்ணுவோம். C is proportional to A. அப்போ C2/C1 = A2/A1. இப்படி தான் சால்வ் பண்ணணும். C2 தெரியாது, C1 10 மைக்ரோஃபாரட், A2 2 மீட்டர் ஸ்கொயரு, A1 1 மீட்டர் ஸ்கொயரு, அடிச்சோன்னா 20. எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? ஒன்று கொஷினை நிதானமாக கவனிக்கணும். டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது, ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் மாடல். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது செகண்ட் மாடலில் ஏரியாவை மாற்றலை, ஏரியா சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா D1 டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாங்க, கெப்பாசிட்டன்ஸ் C1. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா D2 டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ. ஏரியாவை கடைசி வரைக்கும் மாற்றல, சேம் பிளேட்டு தான் அது. டிஸ்டன்ஸை மட்டும் என்ன பண்ணுறாங்க, அல்டர் பண்ணுறாங்க. அப்போ C is proportional to 1/d. இல்லை சார், தப்பாக சொல்கிறீங்க. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு D. நான் சொன்னது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/dன்னு சொன்னேன். நீங்கள் சொன்னது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Dன்னு சொல்கிறீங்க. ரெண்டும் ஒன்று தான். அப்போ இந்த இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வரும்பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். C2 மேலே இருந்தா, C1 கீழே இருந்தா, D1 மேலே இருக்கணும், D2 கீழே இருக்கணும். C2/C1 = D1/D2. C2/C1 = D1/D2. அப்போ D1 தெரியும், D2 தெரியும், C1 தெரியும், C2 கேட்குறாங்க. இது ஒரு மாடல். இது ஏரியா சேமாக வச்சுக்கிட்டு டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணுற மாடல். இது கற்றுக்கிட்டீங்களா? ரைட். அங்கேருந்து போகிறது சார், நீ கேட்கலாம் ஏரியாவும் சேஞ்ச் பண்ணுறேன், டிஸ்டன்ஸும் சேஞ்ச் பண்ணுறேன், இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறது? C = ε0A/d. D1 distance, A1 area, capacitance C1. known, known, known. தெரிஞ்ச வேல்யூ எல்லாமே. D2 distance, A2 area, C2 எவ்வளவு? ε0 விட்டுருங்க. யாராவது இதுக்கு சரியா C2/C1 சொல்லுங்க பார்க்கும். சொல்லு, C2/C1 சொல்லுங்க, எப்படி போடணும்? சரி, A2/D2. புரியல பா. A2/D2. A2/D2. D1 divided by A1. D1 divided by A1. Yes sir. அப்ப என்ன சொல்றீங்கன்னா A2/A1 into D1/D2 சொல்ல வரீங்க தானே? Yes sir. பா உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால Cயும் A1 இது 2னா இது 2ஆ இருக்கணும், இது 1னா இது 1ஆ இருக்கணும். தெரியுதா? டிஸ்டன்ஸ் இன்வர்ஸ்லின்றதுனால மேலே 2னா கீழே 2 இருக்கணும், கீழே 1னா மேலே 1 இருக்கணும். அதனால குழப்பிக்கவே கூடாது. ஸோ ஃபைனலாக C2/C1 எனக்கு வேணும். C2/C1 உனக்கு வேணும்னா A2/A1 இன்ட்டு D1/D2. காரணம் ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டிஸ்டன்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கெல்லாம் சின்ன சின்ன தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ஸோ அதனால இந்த 1 2 கவனமாக கற்றுக்கணும், டேட்டாவை கரெக்டாக எடுக்கணும். யார் A1, யார் A2, யார் D1, யார் D2, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக சம் போட முடியும்.
இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கற்றுக்கிட்டோம்? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். சூப்பராக இருந்துச்சா? அடுத்த சம் முடிச்சாச்சு. இப்போ ஒரே நிமிஷம் சிலபஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். ஃபோர்ஸ் பிட்வீன் த பேரலல் பிளேட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்று குரூப்பில் சென்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? Conductors and insulator, free charges, bound charge, dielectric polarization, capacitors and capacitance அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. காம்பினேஷன் போயிட்டாங்க, சீரிஸ் அண்ட் பேரலல், வித் டயலக்ட்ரிக், வித்தவுட் டயலக்ட்ரிக், எனர்ஜி ஸ்டோர்டு. ஓகே, இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு சொல்லி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ரைட். இப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் த பேரலல் பிளேட் கிடையாது. இல்லை ஃபோர்ஸ் பிட்வீன் த பேரலல் பிளேட், ஃபோர்ஸ் பிட்வீன் த பேரலல் பிளேட் அது இல்லை. டைரெக்டாக அடுத்த 3 மார்க்குள்ளார என்டர் ஆகிட்டோம். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் அ கெப்பாசிட்டர். லாஸ்ட் லைனாக இருக்கும் பாருங்க. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ நைட் உட்காந்து. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் ரொம்ப ஈஸி. ஒரு கெப்பாசிட்டரோட சிம்பிள் எப்படி இருக்கும்னு இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. சிம்பிள் கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும்? இது ஒரு பிளேட் போட்டேன், பக்கத்தில் ஒரு பிளேட் போட்டேன், இப்படிலாம் போட்டு காமிச்சேன் இல்லையா? நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில். 2 பேரலல் லைன் ட்ரா பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் கெப்பாசிட்டர். இப்படி போட்டால் இதுக்கு பேர் கெப்பாசிட்டர் சி. பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டுங்களா? இங்கேருந்து dq அப்படின்ற ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இங்கே பாஸ் ஆகுது. விக்கு பதிலாக W/Qன்னு தெரியும். W = V × Qன்னு தெரியும். அப்போ ஸ்மால் ஒர்க் டன் வேணும்னா V × ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் dq. இங்கேருந்து dW, Cக்கு பதிலாக Q/V, Vக்கு பதிலாக Q/C, Q/C இன்ட்டு ஒரு dq. என்ன பண்ணியிருக்குன்னு பாரு. இப்படி தான் அந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே என்ன பிரச்சனைனா சில பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுல பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு ஓடிடுவீங்க. பட் ஒரு கொஸ்டினையும் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கோம். இது கெப்பாசிட்டர், சி கெப்பாசிட்டர், ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரியிலேருந்து டிக்யூன்ற சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. அதுக்கு நான் டிடபிள்யூ அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ டிடபிள்யூ = V × dq. விக்கு பதிலாக Q/C × dq. கற்றுக்கிட்டே வா சார். டபிள்யூ தான் சார் நமக்கு வேணும். ஏன்னா எனர்ஜினாலே ஒர்க்கு தானே எனர்ஜி இல்லை. The amount of work done stored as energy. So physicsல amount of work done stored as energy. Wக்கு பதிலா integral of Q/C into ஒரு dq. ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். dw இன்டகிரேட் பண்ணா w ஆயிடுச்சு. integral of Q/C into dq. லிமிட் சொல்லி கொடுங்க சார். பேட்டரி ஆஃப் பண்ணிட்டேன், 0 சார்ஜ். ஆன் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் சார்ஜ் Q. அப்போ லிமிட் 0 to Q. இங்க இருந்து W வேணும். 1/C தூக்கி வெளில போட்டேன். இன்டகிரல் ஆஃப் Q × dq லிமிட் 0 to Q. x × dx x²/2ன்னு உங்களால கத்துக்க முடியும். Q²/2. ஃபைனலா நீங்க தேடி வந்தது இவ்வளோ நேரம் W-வா வாழ்ந்த ஒருத்தன் இனிமேல் U-வா மாற போறான். The amount of work done stored as a energy UQ²/2c. டெரிவேஷன் என்னவோ ஈஸி, ஒரு நிமிஷத்துல போட்டோம். ஆனா இந்த ஃபார்முலாவை அனலைஸ் பண்றது தான் ரொம்ப சிக்கல். அதுக்கு 3 வடிவம் கொடுக்கணும். யார் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், யார் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், யார் கான்ஸ்டன்ட், இவ்வளவும் பேசணும். அடுத்த 5 நிமிஷமும் அதை பத்தி தான் பேச போறோம். நல்லா கவனிச்சிட்டே வரும். அவ்வளோதான், டெரிவேஷன் முடிஞ்சிச்சு. டயக்ராம் போடுறீங்க. டிடபிள்யூக்கு பதிலாக V × dq ஸ்டார்ட் பண்றேன். விக்கு பதிலாக Q/C, 1/C தூக்கி வெளில போடுறேன், இன்டகிரேட் பண்றேன், முடிஞ்சிட்டோம். E = Q²/2c, U = Q²/2c. 1 மார்க் இது வரைக்கும் நீங்க 2 மார்க் வாங்கிட்டீங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். இந்த 1 மார்க்குக்கு என்ன சரி எழுதணும்? இந்த இடத்துல எனர்ஜி ஸ்டோர்டு, என்ன எனர்ஜியா ஸ்டோர்ட் ஆகுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதை கண்டிப்பா எழுதலைன்னா ஒரு 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ கண்டிப்பா மிஸ் ஆகும். இஎம்ஐ லெசன்ல நீங்க இண்டக்டார் படிப்பீங்க, அங்க மேக்னட்டோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு எழுதணும். ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ½ Li² படிச்சிருப்பீங்க. ½ Li² அந்த ஊர்ல படிச்சிருப்பீங்க. அங்க மேக்னட்டோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கத்துக்கணும். இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நல்லா படிச்சுக்கோங்க. கெப்பாசிட்டர்ல என்னப்பா எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு உங்ககிட்ட கேட்கிறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி சார்.
புரிஞ்சிருச்சு. இந்த ஃபார்ம் கொஞ்சம் மாத்தி காமிங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எப்பவுமே q²/2c தான், இதை மறக்காது. இப்ப எப்படி நீங்க யோசிக்கணும்னா, ஒருவேளை சார்ஜ் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா இவங்க 2 பேரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப கெப்பாசிட்டர் அதிகமா இருந்தா எனர்ஜி ஸ்டோர்டு கம்மியா இருக்கும். இது எல்லா நேரமும் கிடையாது. ஏமாந்து போயிடாத. சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது மட்டும்தான். ரைட்டா? இது பெரிய வித்தெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஈக்குவேஷனை ஒரு ஒரு 5 செகண்ட் முறைச்சு பார்த்தா எல்லாம் உனக்கு கிடைச்சிரும். Q கான்ஸ்டன்ட். அப்ப யூக்கும் சிக்கும் தான் பிரச்சனை. 2 பேரும் எதிரிங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சி அதிகமானா யூ குறையும், சி கம்மியானா யூ அதிகமாகும். அவ்வளவுதான். Qக்கு பதிலா சிவின்னு இப்பதான் சார் கத்து கொடுத்தீங்க. ரெண்டாவது ஃபார்ம் என்ன அப்படின்னா c²v²/2c. ஒரு சிக்கு ஒரு சி போயிடுச்சு, அதனால ½ cv². ரொம்ப ஃபெமிலியர் ஃபார்ம், இது படிச்சிருப்பீங்க. u = ½ cv². இங்க என்ன சிக்கல் பாருங்க, ஒருவேளை பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்டா இருந்தா எனர்ஜி ஸ்டோர்டும் கெப்பாசிட்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கொஷினை கரெக்டா படிக்காம, என்ன ஃபார்ம்னு தெரிஞ்சிக்காம எது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் முடிவு பண்ண கூடாது. சார்ஜ் கான்ஸ்டன்டா இருந்தா யூவும் சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்டா இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கத்துக்கிட்டீங்களா? ஸோ அதுல இன்னும் நிறைய அனலைஸ் பேசுவோம் அப்புறமா. இன்னொரு விஷயம் இருக்கு, 1/2 c v v இப்படி எழுதலாமா? v². சரி, இவனுக்கு பதிலாக q கூட எழுதலாமே. அப்ப எனர்ஜி ஸ்டோர்டு ½ qவின்னு எழுதினாலும் ரைட்டா? சார்ஜும் கொடுத்துருப்பாங்க, பொட்டென்ஷியலும் கொடுத்துருப்பாங்க. இங்க சி இருக்காது. அப்ப u = ½ qv. அப்ப 3 ஃபார்ம் திரும்ப எங்களுக்கு சொல்லி கொடுங்க. q²/2c, ½ cv², ½ qv. ரைட்டா? இது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போகும். எல்லாம் உனக்கு இருக்கிறது தான், நான் எங்கே போல. எப்படி ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, பாருங்களேன். Q கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது கவனி லாஸ்ட் அப்போ ஒரு 5 மினிட்ஸ் போயிடல. கரெக்டா உன் டைமே எனக்கு வேணாம். 8 மணிக்கெல்லாம் டக்குன்னு நீ போயிடு. பட் வர்றது சரியா 6:59க்குலாம் வந்துட்டீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்துக்கோ. Q கான்ஸ்டன்ட். Q கான்ஸ்டன்டா இருந்தா U is inversely proportional to C. இதுல என்ன கொஸ்டின் தெரியுமா கேட்டிருக்காங்க? சார் சிக்கு பதிலா ε0 a/dன்னு கொடுக்கலாமா? ஆமா. அப்போ யூவும் டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, யூவும் ஏவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? என்ன அர்த்தம்? சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்டு குறையும். ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்டு குறையும். இது எவ்வளவு டீப்பா உள்ள போயிட்டு இந்த ஆன்சர் எடுத்துருவோம். ஒரு கான்செப்ட் கொஸ்டின் தான். சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டை நான் டிக்ரீஸ் பண்றேன், எனர்ஜி ஸ்டோர்டு என்ன ஆகும் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறேன். நீ இவ்வளோ தூரம் உள்ள போயிட்டு வரணும். சார்ஜ் கான்ஸ்டன்டா, அப்ப யூவும் சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சியை உடைச்சிருவோம், ε0 a/d. அப்ப யூவும் டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், யூவும் ஏவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஆலன்ல கரெக்டா 4 சம். எந்த சம்மு நைட்டே ஒன்று சென்ட் பண்ணி விடுறேன், முடிஞ்ச அளவுக்கு டிக் பண்ணி விடு. இவ்வளோ தூரம் நம்ம உள்ள போகணும். U is proportional to D, inversely proportional area. எப்ப? when charge is constant. அடுத்தது V கான்ஸ்டன்டா இருந்தா என்ன பண்ணணும்? U directly proportional to C. Cக்கு பதிலா ε0 a/d. சரி, அப்ப Uவும் Aவும் directly proportional, Uவும் Dயும் inversely proportional. இப்ப என்ன சொல்றானா, when potential is constant, area of the plate increases, energy stored என்ன ஆகும்? increase ஆகும். distance between the plate decreases, energy stored என்ன ஆகும்? increase ஆகும். எப்படி வேணாலும் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணலாம். அதனாலதான் கெப்பாசிட்டர் பார்க்க ஈஸியா இருந்தாலும் உள்ள போக போக கொஞ்சம் ஆத்மார்த்தமா கத்துக்கிட்டாதான் அது உங்கள்கிட்ட வந்து விளாடும். இல்லைன்னா நீ வேணாம் போன்னு அது திருப்பி ஓடி போயிடும். ரைட்டா? ஸோ எப்போ சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சியை உடைச்சிட்டிங்கன்னா ε0 a/dன்னு அழகாக கற்றுக்கலாம். முடிஞ்சுதா? இது எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர். கண்டிப்பாக கற்றுக்கணும். இந்த கொஸ்டின் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு டயக்ராம், dw போட்டு v × dq, vக்கு பதிலாக q/c. ரைட்டா?
parallel plate capacitor பேசிட்டோம், எனர்ஜி ஸ்டோர்டு பற்றி பேசிட்டோம். சீரிஸ் அண்ட் parallel உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்றதுனால ஃபாஸ்ட்டாக அதை மட்டும் சொல்லிட்டு நாளைக்கு வந்ததும் சம் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த கொஸ்டினை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு விக்கெட் அவுட்டா? ஓகே, ரைட். எனர்ஜி capacitors are connected in series. டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க, ரொம்ப நேரம் ஆகாது. when 3 capacitors are connected in series, C1 C2 C3 ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, சீரீஸ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா சார்ஜ் சேம்னு சொல்லணும், கண்டிப்பா இது சொல்லணும். பொட்டென்ஷியல் டிஃபர்னு இதையும் சொல்லணும். இங்க போற சார்ஜ் Q Q Q எல்லாமே Q தான். V1 V2 V3 கொடுத்ததோ V. ஸோ டோட்டல் பொட்டென்ஷியல் 1 + 2 + 3. சரி, சிக்கு பதிலாக Q/Vன்னு தெரியும், விக்கு பதிலாக Q/C, Q/C, Q/C1, Q/C2, Q/C3 எல்லா Qவையும் காலி பண்ணுறீங்க. ஃபைனலாக 1/CS, 1/C1, 1/C2, 1/C3. இது எழுதினா மட்டும் போதாது, இந்த ஈக்குவேஷன் போட்டால் மட்டும் போதாது, இதுக்கு கீழே நீங்கள் எழுதணும். எப்படி சார் எழுதுறது? இப்போ 1/, அப்படின்னாலே ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ். இங்க இருக்கிற ஈக்குவேஷனை வரிகளா எழுதணும். எப்படி சார் எழுதுறது? முதல்ல ரெசிப்ரோக்கல் ஆரம்பிங்க. the reciprocal of effective capacitance எழுதலாம், இல்லனா total capacitance எழுதலாம். is equals to ஆட் பண்றது எழுதுங்க, sum of திரும்ப தலைகீழ இருக்கா, reciprocal of sum of reciprocal of மறுபடியும் எல்லா capacitance of ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ். இங்க கெப்பாசிட்டர்ஸ், இங்க கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ். கண்டிப்பா இது எழுதி தான் ஆகணும். எழுதணும்னா மார்க்கை மிஸ் பண்ணிடுவேன். ரைட்டா சார்? ஒருவேளை எல்லா கெப்பாசிட்டரும் சேமா இருந்தா என்ன சார் பண்றது? எல்லா கெப்பாசிட்டரும் சின்னு இருந்தா என்ன பண்ணலாம்? அப்ப இங்க இருந்து 1/CS, 1/C, 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 N/C, CS தான் வேணும், C/N. சூப்பரா இருந்துச்சா? இது சீரிஸ் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. எங்கேயாவது ஒரு மார்க் குறையிற மாதிரி பார்த்துக்கூடாது, அதனால ரொம்ப தெளிவாக ஒரு டைம் எழுதி பார்த்துக்கணும். அடுத்தது parallel combo. when 3 capacitors are connected in parallel, n capacitors are connected in parallel, C1 C2 C3 பேட்டரியோட கனெக்ட் பண்றேன், V. பொட்டென்ஷியல் சேமா இருக்கும், போற சார்ஜ் மாறும். இது Q-ஆ இருந்தா மேல Q1-ஆ பிரிஞ்சிரும், Q2-ஆ பிரிஞ்சிரும், Q3-ஆ பிரிஞ்சிரும். நான் கொடுத்ததோ Q, அதனால Q1 + Q2 + Q3. Qக்கு பதிலாக CV parallel CP, C1V, C2V, C3V. காரணம் V கான்ஸ்டன்ட், அதனால 1 2 3 போடக்கூடாது. ஸோ ஃபைனலாக CP C1 + C2 + C3ன்னு கற்றுக்கணும். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர்ஸ். டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இன் parallel combination equal to sum of capacitance of a individual capacitors. கத்துக்கிட்டீங்களா? மேல என்ன எழுதணும்? parallel-ஆ? parallel, P for parallel, potential same, சார்ஜ் டிஃபர் ஆகும். வழக்கம் போல டயக்ராம் போட்டு மானே தேனே பொன்மானே கலைமானேன்னு என்ன பண்ணணும், கதை எழுதணும். when 3 capacitors are connected in parallel, இது கூட நான் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரியிலேருந்து போகிற சார்ஜ் சேமாக இருக்கும், அதாவது சார்ஜ் டிஃபராக இருக்கும். பேரலல் காம்பினேஷன்றதுனால பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும். ஸோ டோட்டலாக நான் கொடுத்த சார்ஜ் வேணும்னா இண்டிவிஜுவலாக Q1 Q2 Q3 ஆட் பண்ணிக்கணும். Qக்கு பதிலாக CVன்னு எங்களுக்கு தெரியும். V கான்ஸ்டன்ட்ன்றதுனால 1 2 3 போடக்கூடாது. அப்படியே ஃபைனலாக Vயை கேன்சல் பண்ணிட்டு C1 + C2 + C3. எல்லா கெப்பாசிட்டரும் ஒருவேளை ஈக்குவலாக இருந்தால் CP = C + C + C + C + போயிட்டு NCன்னு வந்துடும். ரைட்டா? அவ்வளோதான் கெப்பாசிட்டர் சீரிஸ் அண்ட் பேரலல்.
இதுக்குள்ளாரே நம்ம கிட்டத்தட்ட கெப்பாசிட்டரில் மட்டுமே ஒரு 30% ஆஃப் கெப்பாசிட்டர் முடிச்சிட்டேன். ஷியோராக நாளைக்கு லெசனே முடிச்சு கொடுத்துறேன். பட் எனக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்ட்டு. சீரிஸ் அண்ட் பேரலில் சம் போட்டு காட்டணும். டயலெக்ட்ரிக்கோட டெரிவேஷன் போடணும். டயலெக்ட்ரிக்கோட சீரிஸ் அண்ட் பேரலல் போடணும். சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர், ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர், அது ரெண்டுத்துக்கும் ஒரு குட்டி குட்டி டெரிவேஷன் போடணும். முடிச்சிட்டோன்னா லெசன் அற்புதமாக முடிச்சிடலாம். தென் நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் முடித்த பிறகு என்னெல்லாம் படிக்கணுமோ அதுக்கான